ஹாரி பாட்டர் மாரி உள்ள 5 தமிழ் புக்ஸா? வாய்ப்பு இல்லங்க. ஏன்னா ஹாரி பாட்டர் வந்து ஆல்வேஸ் மாஸ்டர் பீஸ். நான் வேணா ஹாரி பாட்டர் மாரி ஃபீல் தர்ற 5 புக்ஸ் வேணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா, வேள்பாரி. இந்தா இருக்கு பாருங்க. வீரயுக நாயகன் வேள்பாரி. இந்த புக் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நெறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. இப்போ சங்கர் கூட படம் எடுக்க போறாருன்னு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இத நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பாரி மன்னன் எப்படி வாழ்ந்தான்? அவன் நிலப்பரப்ப யூஸ் பண்ணி எப்படி 3 மிகப்பெரிய மன்னர்கள தோற்கடிச்சான்? அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை கலந்த ஒரு கதையா ரொம்ப அழகா நம்ம வெங்கடேசன் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பாரு. ஏகப்பட்ட ஃபேண்டஸி எலமெண்ட்ஸும் இருக்கும். மித்தாலஜிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்கும். அவங்க கல்ச்சர எப்படி அவங்க வந்து பேணி காக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ்ளோ அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு 100 காந்தாரா படம் பார்த்த ஃபீல் வேள்பாரி புக் படிச்சு முடிக்கிறப்ப கிடைக்கும். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா, அகோரன் சத்யநாராயணனால் எழுதப்பட்டது. இதுல வந்து ஒரு உலகத்த எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு படிக்க அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கும். 2 பீப்பிள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து மனுஷங்க, இன்னொருத்தவங்க வந்து பூலோகர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடையிலான சண்டை தான் இந்த கதை. ஒரு சிறுவனுக்கு அதுல சூப்பர் பவர் இருக்கும். அந்த சிறுவனோட டிராவல் தான் அந்த கதை முழுக்க இருக்கும். அவன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிராவல் பண்ணி எப்படி அவங்க உலகத்த காப்பாத்துனான் அப்படிங்கிறது தான் ஹோல் கதையே. இந்த கதை வந்து எப்படி ஹாரி பாட்டர் வந்து ரான் அண்ட் ஹெர்மாயினோட சேர்ந்து அவரோட டிராவல் இருக்குமோ, அதே ஃபீல இத கொஞ்சம் குடுக்கும். அந்த அளவுக்கு இருக்காட்டியுமே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது புக் பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரி லவர்ஸ்க்கான ஒரு புக்குன்னு சொல்லலாம். சிதம்பர ரகசியம். இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க சிதம்பரம் கோயில் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த புக்க படிச்சே ஆகணும். ஒரு கோயிலுக்குள்ள போறப்ப, "என்னடா இவ்ளோ மிஸ்ட்ரீஸ் இதுக்குள்ள அடங்கியிருக்கா? புனைவா இருந்தாலும் படிக்க சூப்பரா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரா தான் அந்த கதை மூவ் ஆகி முன்னாடி போய்க்கிட்டே இருக்கும். அந்த மிஸ்ட்ரீஸ் தெரிஞ்சுக்க நம்ம வாவ்! அப்படிங்கிற அந்த மோடுக்கு போயிருவோம். இப்போ நம்ம ஹாரி பாட்டர் வந்து அந்த ஸ்கூலுக்கு மொத போறப்ப ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? "என்னடா இவ்ளோ மேஜிக்கல் விஷயம் இந்த ஸ்கூல்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியந்து பார்ப்போம்ல. அந்த ஃபீல இந்த புக் தரும். அடுத்து 4வது புக் பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டர்ல உங்களுக்கு டிராகன்ஸ் பிடிச்சுச்சுன்னா, நீங்க இந்த புக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாழி வீரனும் இந்திர ரகசியமும் கார்த்திகா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவர் வந்து ஏன்ஷியன்ட் சீக்ரெட்ஸையும், பவர்ஃபுல் என்டிட்டிஸையும் தேடி போவாரு. அங்க வந்து அவர் யாழிய பார்க்குறாரு. அண்ட் ஏன்ஷியன்ட்ல எப்புட்னா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வாழ்வியல பார்க்குறாரு. இந்த மாரி எல்லா விஷயங்களையும் கேரி ஆன் பண்ணி இந்த கதை முன்னாடி நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபேண்டஸி கலந்த, மித்தாலஜி கலந்த கதை தான் இது. 5வது புக்கு ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னென்னமோ மைண்ட்ல வச்சிருப்பீங்க. 5வது புக் இத சொல்லுவானோ, அத சொல்லுவானோன்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்லப் போறது ஹாரி பாட்டரோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் பி.எஸ்.வி. குமாரசாமி அவர்கள் எழுதியிருப்பாங்க. எப்படி வால்மீகி ராமாயணத்த படிக்கிறப்பயும், கம்பர் ராமாயணத்த படிக்கிறப்பயும் டிஃபரண்ட் ஃபீல் கிடைக்குமோ, அதே மாரி ஹாரி பாட்டரோட தமிழ் டிரான்ஸ்லேஷன படிச்சு பார்க்குறப்ப டிஃபரண்ட் ஃபீல் கிடைக்கும். டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். தமிழ் சமூகத்துக்கு ஏத்த மாரி பி.எஸ்.வி. குமாரசாமி அத எழுதியிருப்பாரு.